நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்டார்கள். அந்த நாட்டு அரசனும் ஊர் மக்களும் அவர்களை நெருப்பில் எரிந்து வஞ்சத்தை தீர்த்து கொள்ள இருந்தார்கள். பெற்ற தகப்பனும் நபி அவர்களுக்கு எதிராக இருந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி என்ன தீங்கு இழைத்தார்கள் அந்த நாட்டு மக்களுக்கும் அரசனுக்கும்? ஊரே ஒன்று திரண்டு நெருப்பில் எரிய என்ன தீங்கு இழைத்தார்கள்? பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டார்களா? களவாடினார்களா? இல்லவே இல்லை. அவர்களுக்கு எதிராக செய்தது ஒன்றே ஒன்றுதான், ஓரிரை கொள்கை. அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்றார்கள், அதுவும் ஆணித்தரமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நண்பன் என்று போற்றக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை பார்க்கலாம். இப்ராஹிம் நபி அவர்கள் பிறந்த காலத்தில் அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் சிலைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளை தான் வழிபட்டுட்டு வந்தாங்க. இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தை வலிக்கும் சிலைகளை பார்த்து இது எதற்காக என்றார்கள். அதற்கு அவர்களுடைய தந்தை இது நமது தெய்வங்களின் சிலை என்று கூறினார்கள். உயிரற்ற இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இவை வெறும் கற்களே என்று உணர ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கருத்துக்களை சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க கருத்துக்களை கேட்க யாரும் தயாராக இல்லை. மனம் வெறுத்து ஒரு நாள் இப்ராஹிம் நபி அவர்கள் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு மலையின் மேல் உள்ள ஒரு குகையில் அமர்ந்து அதன் வழியே வானத்தை நோக்கி தன் முகத்தை திருப்பினார்கள். வானம் தெளிவாக தெரிந்தது. அந்த சாந்தமான தனிமை நிலையில் சிந்தித்தார்கள். நட்சத்திரத்தை பார்த்தார்கள். இது என் இறைவன் என்றார்கள். அது மறைந்து போனது. இல்லை, இது என் இறைவன் இல்லை என்றார்கள். மறுபடியும் வானத்தை பார்த்தார்கள். நிலவு தெரிந்தது. இதுதான் என் இறைவன் என்றார்கள். அதுவும் விடிந்ததும் மறைந்து விட்டது. இல்லை, மறைந்து விட்டது என் இறைவனாக இருக்க முடியாது என்றார்கள். மறுபடியும் வானத்தை பார்த்தார்கள். சூரியன் தெரிந்தது. இது என் இறைவன் என்றார்கள். அதுவும் மாலையானதும் மறைந்து போனது. இல்லை, மறைந்து விட்டது என் இறைவனாக இருக்க முடியாது என்றார்கள். அனைத்தும் மறைந்து போனவுடன் கடைசியாக உணர்ந்தார்கள், என் இறைவன் எந்த உருவமோ ஒளியோ உருவான பொருளோ அல்ல. அனைத்தையும் படைத்தவன் நான். என் முகத்தை வானங்களை படைத்தவனிடம் திருப்புகிறேன் என்றார்கள். அந்த மலையில் அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறந்தது. பிறகு மலையிலிருந்து இறங்கி வந்து நகரை நோக்கி வந்தார்கள். தன் தந்தையிடம், நீங்கள் வடிக்கும் சிலைக்கு உயிர் இல்லை, அது வெறும் கற்களே, அதை வணங்காதீர்கள், அல்லாஹுவே ஒரே இறைவன் என்று சொன்னார்கள். அதை கேட்ட அவர்களுடைய தந்தை கடும் சினம் கொண்டார்கள். பிறகு ஊர் மக்களிடம் சென்று, நீங்கள் வழிபடும் சிலைகள் உண்மையான இறைவன் கிடையாது, வெறும் கற்களே, அதனிடம் எந்தவித அற்புத சக்தியும் இல்லை என்று கூறினார்கள். காலங்காலமாக அந்த சிலைகளிடம் ஏதோ சக்தி உள்ளது என்று நம்பிக்கை வைத்து வழிபட்டு வந்த மக்கள் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கோபம் கொண்டார்கள். அவர்களை எதிர்க்கவும் செய்தார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்களை விடுவதாக இல்லை. பேச முடியாத, கீழே தள்ளிவிட்டால் சுயமாக எழுந்து கூட நிற்க முடியாத ஒன்றின் மீது மக்கள் இறைவன் என்று நம்பி முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களே என்று கவலை கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லோரும் திருவிழா சென்றபோது வழிபாட்டு தலத்தில் இருந்த சிறிய சிறிய சிலைகளை உடைத்தெறிந்துவிட்டு அங்கிருந்த பெரிய சிலையின் கழுத்தில் உடைக்க பயன்பட்ட கோடாரியை தொங்கவிட்டு சென்றார்கள். திருவிழாவிற்கு சென்று திரும்பி வந்த ஊர் மக்கள் இடிந்த வழிபாட்டு தலத்தை கண்டு குழப்பமடைந்தார்கள். இந்த வேலை இப்ராஹிமுடைய செயலாகத்தான் இருக்கும் என்று யூகித்தார்கள். அவர்தான் இதை எதிர்த்து வந்தார் என்று சந்தேகித்தனர். உடனே நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இதை நான் செய்யவில்லை, அதான் அந்த சிலை இருக்கே, அந்த சிலையிடம் கேளுங்கள் என்றார்கள். ஒருவேளை இந்த சிலை கூட அந்த செயலை செய்து இருக்கலாம் என்று பொய் சொன்னார்கள். இதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன இரண்டாவது பொய். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் 3 பொய்கள் சொல்லி உள்ளார்கள். இதை கேட்ட ஊர் மக்கள், அந்த சிலைகளால் எப்படி பேச முடியும் என்று கேட்டாங்க. உடனே இப்ராஹிம் நபி அவர்கள், ஆமாம், சிலைகளால் பேச முடியாதுதான், அப்புறம் எப்படி அது தெய்வமாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். இதை கேட்ட மக்கள் வாயடித்து போனார்கள். ஆனால் மக்கள் திருந்தவில்லை. பெரும் கோபம் கொண்ட மக்கள் அந்த நாட்டு அரசனான நம்ரூத்திடம் புகார் செய்தார்கள். அப்போது அந்த நாட்டுக்கு நம்ரூத் அரசனாக இருந்தான். அவன் ஒரு அகந்தை மிகுந்த, தன்னைத்தானே தெய்வம் என்று நினைக்கும் கொடுங்கோல் அரசன். நம்ரூத்திடம் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேர் வாதாடினார்கள். என் இறைவன் உயிரை கொடுக்கிறான், உயிரை பறிக்கவும் செய்கிறான், அவன்தான் அல்லாஹ்.
உன்னாலும் நீங்கள் வணங்கும் சிலைகளாலும் அது முடியுமா என்று உரையாடினார்கள். இதில் ஆத்திரம் அடைந்தான் நம்ரூத். மக்கள் மற்றும் அரசன் நம்ரூத் சேர்ந்து இப்ராஹிம் அவர்களை கொன்றுவிட தீர்மானிக்கிறார்கள். அளவில் பெரிய அக்னி குண்டத்தில் எரிய முடிவு செய்கிறார்கள். அந்த நெருப்பு அருகில் வர முடியாத அளவிற்கு ஜுவாலையிட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீ வேகமாக இருந்ததால் எரிக்கருவியால் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை கயிற்றால் கட்டி அக்னி குண்டத்தில் எரிய முடிவு செய்தார்கள். அந்த நெருப்பில் எரியப்பட்ட போது நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று கூறினார்கள். அப்படியென்றால் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். இந்த துவாவிற்கு செவிசாய்த்த அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிராகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு என்கிறான். அப்போது ஒரு அளப்பற முடியாத ஒரு அற்புத நிகழ்ச்சி நிகழ்ந்தது. ஜுவாலையிட்டு எரிந்து கொண்டிருக்கும் அக்னி குண்டம் அவருக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அல்லாஹுவின் அற்புத அருளால் அந்த நெருப்பு குளிர்ச்சியாக மற்றும் அமைதியாக மாறியது. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் முக்கிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹு மீது முழு நம்பிக்கை வைத்தால் எந்த அச்சமும் தீங்கும் அதிர்ச்சியும் நம்மை வெல்ல முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னை முழுமையாக அல்லாஹுவிடம் ஒப்படைத்தார்கள். அல்லாஹு நமக்கு போதுமானவன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.